ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம தளபதி விஜய் நடிக்கும் கோட் திரைப்படம் வந்து 5ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. ஃபேன்ஸ்காண்டி வந்து தியேட்டர்ல வந்து டிக்கெட் கொடுத்தாங்க. தியேட்டர்ல வந்து அலை மோதிட்டு வந்து லைன்ல நின்று வந்து டிக்கெட் எப்படியாவது வாங்கி முதல் தடவை முதல் படத்தை வந்து பார்க்கணும், முதல் ஷோவை பார்க்கணுன்ட்டு மரண வெயிட்டிங்ல வந்து சத்யம் தியேட்டர்ல வந்து லைனை பார்த்தீங்கன்னா எகிரிட்டு நிற்குது. டிக்கெட் கிடைக்காம வந்து எல்லாருமே வந்து அலை மோதிட்டு நிற்கிறாங்க. நம்ம தளபதி விஜயோட படம் வந்து கோட் திரைப்படம் வந்து அதுக்காண்டி அவ்வளோ வெயிட்டிங், மரண வெயிட்டிங்ல வந்து மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம பிரேம்ஜி வேற பேட்டியில் சொல்லிட்டாரு, நம்ம தளபதி விஜயோட அந்த கோட் திரைப்படம் வந்து 1500 கோடியை தாண்டும், அந்த அளவுக்கு வந்து அந்த படத்துல வந்து செம்மையா வந்து ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு அவர் வந்து சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. அதேமாரி வந்து நானும் வந்து அதேமாரி தான் சொல்லிட்டு இருக்கேன். 1500 கோடி 2000 கோடி வந்து நம்ம தளபதி விஜயோட இந்த கோட் திரைப்படம் வந்து நம்ம இந்தியாவிலே வந்து நம்பர் 1 இடத்துல வந்து இருக்கும் அப்படின்ட்டு எல்லா ரசிகரும் வந்து ஹாப்பியா இருக்காங்க. அதுல வேற நம்ம அந்த படத்தோட நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம அஜித் சாரோட வாய்ஸ் தான் வர மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தலையோட வாய்ஸ் வர மாதிரி சொல்லுங்க. நம்ம வெங்கட் பிரபு சார் வந்து சொன்னாரு, தலை ஒரு சீன்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா வந்து நம்ம தலையோட வாய்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். அப்படிதான் வந்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து அந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. அதுல வந்து நடிக்கிற எல்லாமே நடிகர் பட்டாளம் வந்து நிறைய பேர் வந்து நடிக்காங்க. அதுல வந்து இந்த பிரசாந்த் சார் வந்து இப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து ப்ரீ ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அங்க வந்து அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. இது வந்து தளபதி விஜயகாந்த் படமா மட்டுமே பார்க்காங்க, இதுல வந்து நிறைய நடிகர் பட்டாளமே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பிரசாந்தும் செமையா வந்து மிரட்டியிருக்காரு. அதே மாதிரி வந்து பிரபுதேவாவும் சூப்பரா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து அதுல வந்து மோகன் வந்து அந்த காலத்துல வந்து விதி படத்துலலாம் வந்து செம்மையா வந்து நடிச்சிருப்பாரு. அவர் விதி படத்துல வந்து பேரை தூக்கிட்டு வந்து இப்போ வந்து அவர் வந்து வில்லன் கேரக்டர்ல வந்து பண்ணியிருக்காரு, மிரட்டியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அவரே வந்து சொல்லியிருப்பாரு அந்த ட்ரெயிலே வந்து காந்தின்னு பேர் வச்சு காந்தி மாதிரியே ஆயிடலாமா அப்படின்ட்டு ஒரு டைலாக் வந்து பேசியிருப்பார். அது வந்து ரொம்பவே பேசும் பொருளாக வந்து ஆயிருந்து. அதேமாரி வந்து இந்த படத்துல வந்து நிறைய நம்ம சிவகார்த்திகேயன் வந்து சிறப்பு தோற்றமா வந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் வராரு. அதேமாரி வந்து நிறைய வந்து நடிகர் திரிஷா வந்து ஒரு சாங் வந்து பெரிய குத்து டான்ஸ் வந்து ஆடுறாங்கன்னு சொல்றாங்க. அதேமாரி வந்து நிறைய சினிமா நடிகர்லாம் வந்து நிறைய பேர் நடிக்கிறனால வந்து அவங்களோட ஃபேன்ஸே வந்து நிறைய பேர் இருப்பாங்க. பிரசாந்த்க்கு வந்து ஃபேன்ஸ் வந்து நிறைய இருப்பாங்க. அதேமாரி வந்து நம்ம பிரபுதேவாவுக்கு வந்து அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஃபேன்ஸ் ஒரு கூட்டம் இருக்கும். அதேமாரி வந்து ஏஎம் மூலமா வந்து நம்ம விஜயகாந்த் சார் வந்து கொஞ்சம் இடத்துல வந்து வர போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சீன்ல வந்து. அதை பார்க்கறதுக்கு வந்து அவங்களோட தொண்டர்கள், அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து அலமோதிட்டு வருவாங்க. நம்ம தளபதி விஜய் வந்து நம்ம யாருமே சொல்லவே கூடாது. அவருக்கு வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் ரசிகர் பட்டாளமே இருக்கு. அதனால வந்து அவங்க ஒரு சைடில் வருவாங்க. நம்ம திரிஷாவுக்கு வந்து ரசிகர் பட்டம் இருக்கு, அவங்க ஒரு சைடில் வருவாங்க. அதேமாரி நம்ம மோகனுக்கு வந்து அந்த 19 கிட்ஸ்ல வந்த ரசிகர் பட்டம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட வந்து நம்ம மோகனை பார்க்கறதுக்காண்டி வந்து ரீஎன்ட்ரி வந்து ரொம்ப வருஷத்துக்கு பிறகு வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. அதை பார்க்கறதுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து அது போயிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த கோட் திரைப்படம் வந்து கண்டிப்பா வந்து 1500 கோடியை தாண்டி 2000 கோடியை தொட்டு இந்த இந்தியன் சினிமாவே வந்து புரட்டி போடுற அளவுக்கு வந்து நம்ம கோட் திரைப்படம் வந்து வரும். செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து யாரெல்லாம் வந்து மரண வெயிட்டிங்ல இருக்கீங்களோ கீழே கமெண்ட் சொல்லிடுங்க. நானும் வந்து மரண வெயிட்டிங்ல இருக்கேன். நம்ம கோட் திரைப்படம் நம்ம தளபதி விஜயோட ஃபேன்ஸாக இருக்க நான் வந்து முதல் தடவை முதல் ஷோவை பார்க்கறதுக்கு நான் வந்து மரண வெயிட்டிங்காக இருக்கேன். யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணிருக்கீங்களோ கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நம்ம தளபதி விஜய் படத்தை பார்த்துட்டு நான் அந்த படத்தோட ரிவ்யூ வந்து நான் போட்டு விடுவேன். நீங்கள் அதை பார்த்து ரசிங்க. இதேமாரி ரிவ்யூ வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தளபதி விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருந்தீங்களா, நம்ம சேனல் வந்து இது வந்து புது சேனல். அதனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறனால வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மக்கள் வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்.